செம்மு முடிச்சுட்டு செம்ம லீவை செம்மையாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். என்னுடைய மைண்ட் செட்டை டோட்டலாக சேஞ்ச் பண்ணி விட்டவனுங்க இவனுக்கு 2 பேர் தாங்க. வீட்டில் வெட்டியாக தானடா இருக்கேன், நாங்கள் யூடியூப்பில் வீடியோ போடலான்னு இருக்கோம், எங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து கொடுன்னு சொல்லி தூங்கிட்டு இருந்தேன். என்ன தூக்கிட்டு போயிட்டானுவோ. ஸோ இன்னைக்கு என்னடா வீடியோ போட போகிறீங்க நான் கேட்டதுக்கு புளிய மரத்தை காமிச்சு புலிவுக்கு போகிறேன்னு சொன்னானுவோ. சரி அவனுங்க ஏதோ புதுசாக பண்ணுறானுங்க, பண்ணட்டும், நம்ம வீடியோ எடுத்து கொடுத்துட்டு நம்ம வேலையை பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வேலையை வச்சுட்டானுங்க. அவனுங்களால ஏறவே முடியலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம், இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிய வானரம், வளராத பசங்க நாங்கள் எப்படா இவ்வளோ பெரிய மரத்தை ஏறுவோம்னு சொல்லி ஃபோனை போட்டுங்கிட்டு என்ன யாரை விட்டுட்டானுவோ. நான் மேலே ஏறதுக்கு அப்புறம் அவனுங்களையும் மேலே ஏற்றி விடுறேன்னு சொல்லி கீழே சண்டை போட்டுட்டு இருந்தானுவோ. ஆனால் நான் யாரையாவது ஒருத்தவங்களை தான் ஏற்றி விடுன்னு சொல்லி சீனு காமிச்சதுக்கு அப்புறம் நம்ம மூலக்கார பசங்க ஏணி தூக்கிட்டு வந்து போட்டுட்டு எனக்கு மேலே ஏறி நிற்கிறானு. அப்புறம் ஒரு வழியா 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் 2 மரத்தையும் உலுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் கம்முன்னு வந்து ஒரு இடத்த உட்காந்துட்டேன். இந்த சம்மர் லீவ்ல வெயிலே போகாம வெள்ளையாவலான்னு நினைச்சிட்டு இருந்த என்னைய டோட்டலாக முடிச்சு விட்டானுவோ. அப்போ நான் உழுக்கின புளியெல்லாம் நம்ம பசங்க போய் பொறுக்கிட்டு வந்தானுங்க. அந்த புளியெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுச்சு. ஏன்னா வீட்டில் சும்மா இருந்ததுக்கு புளி உழுக்கின மாதிரி ஆச்சு, பசங்களுக்கு வீடியோ எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோ அவனுங்க எப்போ எடுக்கணும்னு சொல்கிறானுங்களோ அது வரைக்கும் இந்த சேனல் வந்து வீடியோவே வராது. அம்புட்டு தான்.